இப்போ நிக்கோலஸ் பூரன் ரிட்டையர் ஆயிட்டாரு அப்படின்ட்டு. அவருடைய ஏஜ் வந்து 29. கடந்த சில வருஷமாவே பாத்தீங்கன்னா இதுதான் வந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டை ஆடக்கூடிய நிறைய பிளேயர்ஸோட டிசிஷனா இருந்திருக்கு. நிறைய பிளேயர்ஸ் சென்ட்ரல் கான்ட்ராக்ட் வேணாம்னு சொல்லியிருக்காங்க. போல்ட், கேன் வில்லியம்ஸ், இந்த மாதிரி நியூசிலாந்து பிளேயர்ஸ் நிறைய பேர் எனக்கு சென்ட்ரல் கான்ட்ராக்ட் வேண்டாம், நான் வந்து ஓடிஐ சீரிஸ் தான் சும்மாலாம் வந்து ஆடல, உங்களுக்கு தேவைன்னா வேர்ல்டு கப் கூப்பிட்டு வந்து ஆறு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அது காரணம்னா அவங்க நினைச்ச டைம்ல போயிட்டு லீக் ஆடலான்றது. இப்போ சவுத் ஆப்பிரிக்கா எடுத்தீங்கன்னா ஹென்ரி கிளாசன், டிகாக் மாதிரி பிளேயர்ஸ் 32 மொத்தமா ரிட்டையர் ஆயிட்டாங்க. ஏன்னா அது காரணமும் லீக்ஸ் ஆடுறதுதான். வெஸ்ட் இண்டீஸை நம்ம சொல்லவே தேவையில்லை. நீங்க ஃப்ரம் த பிகினிங் பாத்தீங்கன்னா நரேனா இருக்கட்டும், போலார்டா இருக்கட்டும், இல்ல நிறைய ரசலா இருக்கட்டும், 90% லீக்ஸ் ஆடுவாங்க, 10% ஆடுவாங்கன்னு போது எனக்கு தெரிஞ்சு ஆஸ்திரேலியா, இந்தியா, இங்கிலாந்து இந்த 3 பெரிய கண்ட்ரிஸ் மீதி எல்லா கண்ட்ரிஸ்லயும் லீக்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஒரு பாதகமா? ஏன்னா வந்து இப்ப இங்கிலாந்து வந்து ஒரு டிசிஷன் எடுத்து வந்தாங்களாம், சாம்பியன்ஸ் லீக் வந்து கொண்டு வரலான்ட்டு. பட் அதை கொண்டு வந்தா கூட பிரச்சனைனா வந்து ஒரு 4 டீம் மும்பை பிரான்சைஸ் இருந்தே வரும் போல. இப்போ இந்தியன் ஓனர்ஸ் எல்லா இடத்துலயும் போய் லீக வாங்குறது, அவங்களோட மணி யூஸ் பண்றதுன்றது இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஒரு பாதகமா இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? ஒண்ணு வந்து மானிட்டரி வேல்யூக்காக. ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி அவங்களுக்கு இருக்கிற அந்த பர்டிகுலர் ஏஜுக்குள்ள அவங்க சம்பாதிக்கணும், செட்டில் ஆகணும். ஸோ இது வந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல நடக்குமான்னு கேட்டா ஓகே, அவங்களோட அந்த ஆனுவல் கான்ட்ராக்ட்ல வர சம்பளம், அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் ஓகே. பட் லீக்ல போய் யாருன்னா அவங்களுக்கு இன்னும் அடிஷ்னலா வரும், அவங்களுக்கு எக்ஸ்போஷர் கிடைக்கும். செகண்ட் இதான் என்ன பாக்குறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லீக் கிரிக்கெட்டோட அந்த ஒரு இன்க்ரீஸ பாக்குறேன், அந்த ட்ரெண்டோட இன்க்ரீஸ். இந்தியால ஐபிஎல் ஆரம்பிச்சது, அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியால பிக் பேஷ் ஆரம்பிச்சது. இப்ப பார்த்தா எல்லா இடத்துலயுமே ஏதாச்சும் ஒரு லீக் இருக்கு. பங்களாதேஷ்ல ஒரு லீக் இருக்கு, ஸ்ரீலங்கால ஒரு லீக் இருக்கு, வெஸ்ட் இண்டீஸ்ல லீக் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது மக்களுக்கும் அது பிடிக்குது இல்ல. மக்களுக்கும் ஒரு லீகா எல்லா டீம்ல இருக்கிற பிளேயர்ஸையும் மிக்ஸ் பண்ணி ஒரு டீம்ல போட்டு ஆடுனா பார்க்க நல்லா இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அதனால அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் நல்லா வருது, ஸ்பான்சர்ஷிப் நிறைய வருது. ஸோ எல்லாமே அந்த இடத்துல நல்லா வரும்போது பிளேயர்ஸ்க்கும் அது வந்து ஒரு என்ன சொல்ற மேக்னெட் மாதிரி இழுக்குது. ஸோ அதனால பிளேயர்ஸ் வந்து ஓகே, இன்டர்நேஷனல் நான் சில ஃபார்மேட் மட்டும் ஆடிக்கிறேன், இல்லைன்னா நான் ஒரே ஃபார்மேட் மட்டும் இன்டர்நேஷனல் ஆடிக்கிறேன், பட் நான் லீக்ஸ்ல நிறைய கான்சென்ட்ரேட் பண்றேன் அப்படின்ற மாதிரி அங்க போயிடுறாங்க. ஸோ இதுல நம்ம ரெண்டாவது வச்சுக்கலாம். என்ன சொல்யூஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மானிட்டரி பெனிஃபிட்ஸ் இஸ் மஸ்ட். ஏன்னா வந்து நம்ம சும்மா சொல்லிக்கலாம் நாட்டுக்காக பெரிய விஷயம். பட் எண்ட் ஆஃப் த டே வந்து ஃபேமிலிக்கு நம்ம பாத்துக்கிறது தான் இருக்கிறதுலே முக்கியமான விஷயம். நான் வந்து நாட்டுக்காக ஆடிட்டே இருப்பேன், ஆனால் எனக்கு திருப்பி பணி வராது, நான் என் ஃபேமிலியை பாத்துக்க முடியாதுன்னா அதை யாருமே விரும்ப மாட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து சிங்கிள் ஓடிஐ சீரிஸ் 2 பைலேட்டரல் நேஷன்ஸ் ஆடுறதோட மல்டி நேஷன் ட்ரை சீரிஸோ இல்ல சின்ன சின்ன அந்த மாதிரி ஒரு டோர்னமெண்ட் நடந்தாங்கன்னா பார்க்குற வியூவர்ஸுமே இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஏன்னா இப்ப நீங்க சும்மா காட்டி இந்தியா பங்களாதேஷ், இந்தியா நியூசிலாந்து, இந்தியா ஸ்ரீலங்கா டூர் வந்தீங்கன்னா இந்தியா ஈஸியா ஜெயிச்சுட்டு போயே இருக்காங்க, அதுல வந்து ஒரு இன்ட்ரெஸ்டே இல்ல. இப்போ மல்டிநேஷனல் டோர்னமெண்ட்ஸ் நடத்தாங்கன்னா வந்து அதுவே பெட்டர் வியூவர்ஷிப் கிடைக்கும், பிளேயர்ஸுமே பெட்டர் வேல்யூ கிடைக்கும்னு நினைக்கிறேன். இது பிளேயர் சைட்ல இருந்து தப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா தப்புன்னு சொல்ல மாட்டேன். பட் பிளேயர் சைட்ல இருந்து இதை பண்ண விடாத அளவுக்கு போர்ட்ல இருந்து ஒரு மானிட்டரி பெனிஃபிட்ஸும் ஒரு ரூல்ஸும் கொண்டு வந்தாங்கன்னா இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டுமே நல்லா இருக்கும் அப்படின்றத என்னுடைய ஒப்பீனியன். இதுல